ஃபுல்லாக கவர் ஆகணும். வலிக்குது. அம்மா மக்களே பாருங்க, மக்களே என்னன்னா பாருங்க பசங்க, என்னன்னா வந்து ஒரு 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 10 நாளாவே வீடியோ எடுக்கல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆயாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு 10 நாளா ரொம்ப ரொம்ப உடம்பே முடியல. அதனால வீடியோ எடுக்கவே இல்லை. எதுலையுமே வீடியோ ரீல்ஸ் எதுவுமே போட முடியல. நான் பாருங்க ஆயாவுக்கு வந்து சாப்பிட்டும் ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஆயாவால் சாப்பிட முடியல, மயக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ரொம்ப உடம்பு சரியா சொல்றாங்க. பாருங்க எப்படி இருக்காங்க, நீங்களே பாருங்க. பாருங்க எப்பா உங்க பாவம் பாத்தீங்கன்னா இவங்க அவங்களால வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. அதனால போய் நானே நடக்க முடியல, காலெல்லாம் குடையுது, இடுப்ப வலிக்குது. அது இல்லாம நம்ம வீட்டுலதான் வீட்டுல மழை பெய்யுது, ரொம்ப குளிராதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல உட்காந்து படுக்க வச்சுக்கோம் ஆயாவை. வீட்டுல குளிராது, அதனாலதான் பசங்க எட்டாந்து விட்டுது படுத்து ஆயாங்கன்னு. போய் தம்பி மாச்சா வீட்டுலதான் ஆடு மாடுலாம் ஆயாவை தூங்க விடாது. அதனாலதான் நாங்க பக்கத்து வீட்டுல கேட்டு இன்னைக்கு நைட்டு படுக்க வச்சிருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம் ஆயாவை. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆயா இல்லாம. பேச முடியல, பேச முடியல. ஆயா மாத்திரை கேட்டாங்க பாருங்க, உடம்பு மாத்திரை போயிட்டு வலிக்குது, வெத்தலை பாக்கு அது இல்லாம சாப்பிடல சொன்னாங்களா. அதுக்காக குழம்பு சாப்பாடு தண்ணி எல்லாமே எடுத்து இந்த உட்காந்து வச்சிருக்கோம். சாப்பிட முடியல. ஏன்னா சொல்லி பாத்தீங்கன்னா வாந்தி வருது. வேணாமா பாத்தீங்கன்னா அதனாலதான் நாங்க 10 நாள் வீடியோவே போடவே இல்லை. ஆயா சொன்ன வீடியோ எடுக்க வாங்க வாங்க, என்ன என்னால பேசவே முடியல, நான் எப்பறம் தம்பி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆயா. மாத்திரை பிச்சு போட சாப்பிட்டு தான் போடணும் மாத்திரையா. நான் கஞ்சி குடிச்சிட்டேன்பா, அதான் வச்சிருக்கேன் பாரு பூனைக்கு நல்ல சோறு. இந்த அம்மா அரிசி போட்டு கஞ்சி காசணும், அத முழுங்கவோ முடியல, சுட்டரிச்சு அது சரிக்குதோ என்ன வளாரு பாரு அந்த சோறு. அந்த சோறு ஆயாவுக்கு பக்கத்துட்டு கொடுத்தாங்க. ஆயா எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஏன்னா வாந்தி வருதுன்னு சொல்றாங்க. சாப்பிட என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சொன்னேன் ஆயாட்ட, ஐயா நம்ம வீட்டுல படுக்காத, பக்கத்து வீட்டுல வந்து படு. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து ஆடு மாடு தூங்க கூடாது, மழை வேற பெய்யுது, குளிர்னு சொன்னாங்க. மாத்திரை போடுதா சாப்பிட்டா போடணுமா? என் பொண்ணு காய்ச்சி விட்டுது எல்லாம் அந்த எல்லையே கிடக்காய். என்ன வெத்தலை? ஆமா வெத்தலை பாக்க வாங்காத, எனக்கு வேணாம். வெத்தலை பாக்கெல்லாம் போட்டா வாந்தி வரும் பழக்கு. எல்லாம் ஏசுறாங்க, என்னடி இப்படி போயிட்டா. இந்த பசங்க எல்லாம் எங்க ஆஸ்பத்திரிக்கு போனா என்னன்னு ஏசுறாங்க. பசங்களா? அப்புறம் ஆஸ்பத்திரி தான் போகணும். மாத்திரையே போடக்கூடாது ஃபர்ஸ்ட். மாத்திரை என்ன செய்வோம், என்ன நாளைக்கு கூட்டிட்டு போய் 2 ஊசி மட்டும் போட்டு கொண்டாந்து விட்டுடுப்பா. ரொம்ப உடம்பு முடியலையா? ஆமா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மகளே. காலை பாருங்க, சிம்டா இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தேன், திடீர்னு பக்கத்துட்டு போன் அடிச்சு, ஆயாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லடா, ஆயாவுக்கு வந்து மாத்திரை வாங்கிட்டு கூடினா வந்து பாருன்னு சொல்றாங்க. நான் அவசரம் போன் பண்ணி சொன்னேன். ஏதோ ரோட்ல போய் உக்காந்து அந்த தம்பிய கூப்பிட்டு போன் பண்ணி இந்த 1 2 3 4 5 மாத்திரை இருக்கு. 5 மாத்திரை. 5 மாதிரி என்ன பண்ணணும், தண்ணி குடிச்சிட்டு போடு. அப்படியே ஓட்டு ஒண்ணு ஒண்ணா மணிக்கிட்டா. அப்படியே போட்டுருங்களா? அப்படியே போட்டு அப்படியே போடுங்க. அப்படியே போட்டு தண்ணி குடியா? தண்ணி குடி. பாருங்க மக்களே, நாளைக்கு வரை வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னே தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியுமா நம்மளால என்னன்னே தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆயா பாருங்க, இந்த உடம்போட எப்படி வந்து ஆயா பழைய பேசுவாங்க தெரியல. பாருங்க, என் பிள்ளைங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம பசங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காத, என்ன கொண்டுட்டு போட்டா போகலாம். இதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட ஆயா வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஆயாவால ரொம்ப உடம்பு முடியல. ஆயா வெத்தலை பாக்கு வேணுமா? எனக்கு வேணாம், யார்ட்டையாவது கொடுத்துடும் போ. சரி, நாளைக்கு வீடியோ எடுக்கலாமா? பொழுது விடிட்டான், யாராத்த செத்தாலும் பொழுது விடிஞ்சா தெரியும்பாங்க. அந்த மாரி இந்த மாத்திரை சாப்பாடு எல்லாம் வேணாம் சாமி. அப்பா எல்லாம் உங்க புண்ணியமா இருக்கும், எடுத்துட்டு போய் அப்பா சாப்பிடுவாங்க. சாப்பிடு. இவர் உனக்காக சாப்பிட வேண்டியிருந்தோம். எங்க பையா அவன் தான் கொடுத்தான் சாப்பாடு. அவங்க வீட்டுல அவங்க வீட்டு பையா சாப்பிடுங்க, எடுத்து 2 பேரும் சாப்பிடுங்க சொல்லிட்டான். சாப்பிடவே நாக கூடாது, எடுத்து சாப்பிடுங்க. என்னால சாப்பிட்டேன்னா மாத்திரை எல்லாம் வந்துடும், வாந்தி வருது.
சரி பசிக்குமோ சாப்பிடு, பசிக்குமோ சாப்பிடு நீனே. என்னம்மா நான் பசிக்கிறது சாப்பிட்டு பிடிச்சிருந்தா வேணா போடுமா? பரவாயில்ல சாப்பிடு. என்னம்மா போங்க, அஞ்சாறு அரிசி போட்டு காசை நான் அப்படியே கலக்கு. சரி படுத்துங்க, படுத்துங்க, சரி படுத்துங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, ஆயாவால் உட்காந்து பேசவும் முடியல, அந்த அளவுக்கு ஆயாவால் உடம்பு முடியல. நமக்கும் உடம்பு சரியாம இருக்கு, நமக்கும் உடம்பு சரியாம போது இப்படிதான் இருக்கும். நம்ம உடம்பு வந்து ஏஞ்சிட்டு முடியாது, உட்கார முடியாது. அவங்களுக்கு கஷ்டம் வந்தாதான் தெரியும். என்ன மக்களே சொல்றீங்க? இந்த மாதிரி வலிக்குதாயி. சரி நாளைக்கு ஆஸ்பத்திரி போகலாம், படுத்துங்க. வலிக்குதாயி, சரி படுத்துங்கய்யா, நாளைக்கு ஆஸ்பத்திரி போகலாம். நடக்க முடியாது குடையுது. நான் காட்டுறேன், அந்த கதிராங்க ஆஸ்பத்திரி சொல்றேன் பாரு, அங்க மீன் மார்க்கெட்டு இருக்கு. சரி நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். அங்க போய் 2 ஊசி போட்டு கொண்டாந்துட்டேன். இந்த மாத்திரை வாங்கலாலே ரொம்ப மயக்கமா இருக்குது. சரி சரி. தீப்பு மாத்திரை வாங்கிட்டு வர பாரு, அங்க அக்கா வீட்டுல போனதுல இருந்து இல்ல, அதான் இப்ப ரொம்ப வேலை கொடுத்தது. சரி சரி சரி, நீ தூங்கி மாத்திரை போட்டில, மாத்திரை போட படுத்து தூங்கும். அதை படுத்துங்க என்ன சொல்றாங்க, மாத்திரை போட்டு தூங்கு. ஆமா நாளைக்கு காலைல ஆஸ்பத்திரி போலாம், படுத்து தூங்கு. சரி நான் வரட்டா, போயிட்டு வரோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போ, இதெல்லாம் எடுத்துட்டு போ. பாருங்க மக்களே, ஆயாக்கு உடம்பு சரியாது வந்து இப்ப பாக்குறவங்க தான் தெரியும். மறக்காம நீங்களும் வந்து எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்டுதான் வந்து அனுப்பிச்சு விடுங்க ஆயாக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அதனாலதான் 10 நாளா வீடியோவும் போடவே இல்லை, ஏதோ இருக்கிற வீடியோ அப்பப்போ போட்டுனாங்க. நான் என்ன செய்வேன், எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா பசங்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு வீடியோ போடுவாங்க, பாருங்களுக்கு கூப்பிடுவாங்க. நான் எனக்கு உடம்பு சரியில்லை, ஏந்திருக்கவும் முடியல. அந்த பையன் பிடிச்சாந்து என்னங்க விட்டான்பா, மெதுவா போயான்னு. அந்த அளவுக்கு வந்து ஆயாவால் நடக்கும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் இருந்ததே இல்லை ஐயி, இந்த மாதிரி எனக்கு வந்ததே கிடையாது ஐயி. அந்த ஜிபி இருக்கு, அந்த மாத்திரை நிறுத்திட்டான் 10 நாளா இல்லை. அதான் இப்ப ரொம்ப வேலை கொடுக்குது. ரொம்ப மாத்திரை அதிகமா போடக்கூடாது. சரி நீ படுத்து, நான் வாரம் போயிட்டு வரோம். மகளே இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. நம்ம பாவம் பாட்டிமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியட்டும். அதனாலதான் ஒரு நாள் வீடியோ போடல. சரி மக்களே பாய். சரி போயிட்டு வரோம். பசங்களும் ஒரு தடவை கடைசியா பாய். பாய் பாய். நீ படுத்துங்க, நாங்க போயிட்டு வரோம். நீ படுத்துங்க.